வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 4 வாரங்கள் அபாயமிக்கதாகும். இன்று முதல் முழு நாட்டிலும் பயண தடை. 10 லட்சம் பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 லட்சம் ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் 2 வாரங்களில். தொடர்ந்து 3வது நாளாகவும் 2500 தாண்டியது நாளாந்த கொரோனா தொற்றாளர்கள். 48 மணித்தியாலங்களுக்குள் மொட்டினால் உருவாக்கப்பட்ட வார்டு தொகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு. தேக ஆரோக்கியமிக்க சந்ததிக்காகவே சேதன பசலை பயன்பாட்டிற்கு வித்திட்டேன், ஜனாதிபதி தெரிவிப்பு. பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புபட்ட ஊருஜுவா போலீஸ் தாக்குதலில் பலி. இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் உக்கிரம். இன்று முதல் முழு நாட்டிலும் அமுலாகும் வகையில் பயண தடை விதிக்கப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதே நேரம் மேலும் சில கிராம சேவகர் பிரிவுகளும் பிரதேசங்களும் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை இரவு 11 மணி முதல் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை தொடர்ச்சியாக முழு நாட்டிலும் போக்குவரத்து தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. 17ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நடமாட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நடமாட்ட தடை இரவு 11 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தடை விதிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடுகளில் இருந்து செல்லும் போது தமது தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். අද දිනේදී ගමන් කර හැකි වන්නේ තමන්ගේ හැඳුනුම්පතේ අවසාන අංකය 2 4. தனது தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கமான 2, 4, 6, 8 ஆகிய இலக்கங்களை கொண்டவர்களுக்கு இன்று பயணிக்க முடியும். 0 இரட்டை இலக்கமாக கருத்தில் கொள்ளப்படும். நாளை 13ஆம் தேதி என்பதால் தமது தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கங்களான 1, 3, 5, 7, 9 ஆகிய இலக்கங்களை கொண்டவர்களுக்கு பயணிக்க முடியும். இக்காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க அனுமதி வழங்கப்படும். அது தவிர வேறு எந்த பயணத்திற்கும் அனுமதி இல்லை. வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கு அவசியமாயின் அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியும். மேல் மாகாணத்தில் இத்தினங்களில் முன்னெடுக்கப்படும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளில் தமக்கு அருகிலுள்ள மத்திய நிலையங்களுக்கு சென்று அதனை ஏற்றிக்கொள்ள அனுமதி வழங்கப்படும். එන්නත් කරන මධ්‍යස්ථානයට ඒ සඳහා කැඳවා ඇති පුද්ගලයින්ට ගමන් කිරීමට හැකියාවක් තිබෙනවා. பிலியந்தலை, கொலமுன்னு 573 மற்றும் மாம்பே மேற்கு 574 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை 7:30 முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. மகாபாகே போலீஸ் பிரிவின் அலப்பிட்டவல, நவம் மகரகம மற்றும் மக்குள் பொக்குன கிராமத்தின் மக்குள் பொக்குன வீதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. காலி மாவட்டத்தின் இமதுவ, திகும்பர 165 கிராம சேவகர் பிரிவும் அகாங்கம, அட்டானிக்கித்த 166 பி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பல்மடுல தொடகஸ்வின்ன 171 சி மற்றும் கொடகம 171 பி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. காவத்த, கட்டாங்கே 3ஆம் இலக்க பிரிவு 169 ஏ கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சூரியவெவ நகரம் 103 கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. புலத் கோஹப்பிட்டிய, உடப்பாத்து 122 ஜி மற்றும் கேந்தாவு 128 ஏ ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. கம்பஹா, கொட்டதெனிய, கலுஅக்கல் மற்றும் பொல்ஹேன கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டன. களுத்துற, தொடாம்கொட, அதிகாரிகொட 719 ஏ கிராம சேவகர் பிரிவுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதே நேரம் இலங்கையிலிருந்து எந்த விமான பயணியும் துபாய், குவைத், இத்தாலி, மாலைத்தீவு மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கான பயணத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என விமான நிலைய மற்றும் விமான சேவை கம்பெனி தெரிவித்துள்ளது. இத்தீர்மானம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமுலில் உள்ளது. அத்துடன் நேற்று நள்ளிரவு முதல் மாகாணங்களுக்கு இடையில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பேணி அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதாக சுகாதார தரப்பு அறிவித்துள்ளது. சுகாதார சேவைகள், போலீசார் மற்றும் முப்படையினரின் உத்தியோகபூர்வ விஜயங்கள், அரசு அதிகாரிகள், அத்தியாவசிய விநியோகங்களில் ஈடுபடுவோர், அத்தியாவசிய சேவை வழங்குனர்கள், நெருங்கிய குடும்ப அங்கத்தவரின் இறுதிக் கிரியைகளில் கலந்து கொள்வோர், வெளிநாட்டுக்கு செல்வோர் அல்லது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளுக்கான தேவைகளில் ஈடுபடுவோருக்கு மாத்திரம் மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
மாகாணங்களுக்கிடையில் பயண தடை விதிக்கப்பட்டதை அடுத்து வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களை பிரிக்கும் கலாஓயா பாலத்திற்கு அருகாமையில் போலீசாரும் இராணுவத்தினரும் கூட்டாக இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அத்தியாவசிய சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதுடன் ஏனைய வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுவதை அவதானிக்க முடிந்தது. அளுத்கம புகையிரத நிலையம் மற்றும் பந்தர எல்லையிலும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தென் மாகாணத்திலிருந்து வருகை தரும் சகல புகையிரதங்களும் அளுத்கம புகையிரத நிலையத்தில் நிறுத்தப்படுகின்றன. பந்தர பாலத்திற்கு அருகாமையில் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் வலித்தன்ன பரிமாறல் பகுதி நேற்று நள்ளிரவு முதல் தற்காலிகமாக மூடப்பட்டு சோதனை நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்தனர். வடமத்திய மாகாணத்திற்குள் பிரவேசிக்கின்ற சகல இடங்களிலும் பாதுகாப்பு தரப்பினர் வீதி தடைகளை இட்டு சோதனைகளை முன்னெடுக்கின்றனர். பயண தடைகளை மீறும் சாரதிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களை பிரிக்கின்ற அவிசாவல நகரிலும் சோதனைகள் இடம்பெறுகின்றன. சப்ரகமு மாகாணத்தில் ஔடத விற்பனை நிலையங்கள் தவிர்த்து அனைத்து வர்த்தக நிலையங்களும் இரவு 7 மணிக்கு பின்னர் மூடப்பட உள்ளது. எதிர்வரும் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அத்தியாவசிய வர்த்தக நிலையங்கள் மட்டும் திறக்கப்படும் என சப்ரகமு மாகாண சபை தெரிவித்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ரயில் சேவைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடமை நிமித்தம் பிற மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு வருகை தருவோரின் வசதி கருதி மேலதிக ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 4 வாரங்கள் அபாயம் மிகுந்தவை என்பதால் கொரோனா 3வது அலையை கட்டுப்படுத்துவதற்கு மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் 6 லட்சம் ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக கூறினார். தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீரவும் இச்சந்திப்பில் இணைந்திருந்தார். අපි බලවත් උත්සාහයක යෙදෙනවා ඇස්ට්‍රාසෙනිකா වැඩියෙන් ස්ටොක් කරගත්ත AstraZeneca தடுப்பூசிகளை மேலதிகமாக களஞ்சியப்படுத்தி வைத்துள்ள நாடுகளில் இருந்து எமக்கு தேவையான அளவு தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்கான பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம். அவ்வாறு 6 லட்சம் தடுப்பூசிகளை பெற்று எமது மக்களுக்கு 2வது டோஸை வழங்க எதிர்பார்க்கின்றோம். 5 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை கோரியுள்ளோம். ஆரம்பகட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகளுக்காக 15,000 ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் ரஷ்யாவிடம் இருந்து எமக்கு கிடைக்கப் பெற்றன. ஸ்புட்னிக் தடுப்பூசியானது 20 பாகை செல்சியஸில் களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் வெளியே எடுக்கப்பட்ட 2 மணித்தியாலங்களுக்குள் பயன்படுத்தி முடிக்கப்பட வேண்டும். ஆகையால் இதற்கு பொருத்தமான உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவரை 11,334 பேருக்கு ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கைகளை நாம் ரஷ்யாவிற்கு அனுப்பியதன் பின்னர் இன்னும் 2 வாரங்களில் மேலும் 6 லட்சம் ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. 13 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை கோரியுள்ளோம். அதேபோன்று தேவையான அளவு சைனோஃபார்ம் தடுப்பூசிகளையும் கோரியுள்ளோம். எமது மக்கள் தொகையில் 63% தடுப்பூசி ஏற்றுவதே நோக்கமாகும். AstraZeneca தடுப்பூசியின் முதல் டோஸ் பெற்றவர்களுக்கு 2வது டோஸும் AstraZenecaவை வழங்கப்பட வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் இதுவரை பரிந்துரைக்கவில்லை. ஆனாலும் தற்போது உலகளவில் தடுப்பூசி கலவையை பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பிலான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இன்னும் 2 வாரங்களில் உலக சுகாதார ஸ்தாபனம் ஏற்கனவே வழங்கிய பரிந்துரையில் மாற்றங்கள் நிகழலாம். ඇස්ට්‍රාසෙනිකා ගත්තනම් දෙවෙනි මාත්‍රාවත් ඇස්ට්‍රාසෙනිකා එන්නතම ගන්න කියලා. හැබැයි ලෝකේ පර්යේෂණ සිද්ධ වෙනවා මිශ්‍රණයක් පාවිච්චි කරන්න පුළුවන්ද කියලා. සමහර ඉදිරි සති 2-3ක කාලය තුල මේ නිර්දේශ වෙනස් වෙන්න පුළුවන්. ජනතාව කියනවා මෙන්න මේ එන්නතට වඩා මේ එන්නත හොඳයි. ඇත්තට මෙහෙම දෙයක් තියෙනවා. ඔක්ස්ෆර්ඩ් ඇස්ට්‍රාසෙනිකා එකේ 70%ක තියෙනවා. ස්පුට්නික් එක 97%ක් විතර තියෙනවා. AstraZenecaவின் செயல்திறன் 70% ஆகும். ஸ்புட்னிக் 97% செயல்திறன் மிக்கது. ஃபைசர் முழுமையாக பாதுகாப்பு மிக்கதென கூறப்படுகின்றது. சைனோஃபார்ம் தடுப்பூசியானது 70% மேற்பட்ட செயல்திறனை கொண்டுள்ளது. ஏற்படவுள்ள பாதிப்புகளை குறைக்கும் பணிகளையே இந்த அனைத்து தடுப்பூசிகளும் மேற்கொள்கின்றன. எமக்கு கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த இன்னும் வாய்ப்புள்ளது. விசேடமாக தாய்மாருக்கு ஏராளமான பொறுப்புகள் உள்ளன. இந்த வைரஸ் கிருமிகளை வீட்டிற்குள் எடுத்து வர இடமளிக்க வேண்டாம். அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே செல்வதாயின் முடிந்தால் 2 முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். எதிர்வரும் 4 வாரங்கள் தீர்க்கமானவையாகும். இதில் நாம் பொறுப்புடன் செயல்பட்டால் எமக்கு இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியும். ඉදිරි සති 4ක කාලය තුල වගකීමෙන් කටයුතු කරලා මේ රෝගය පාලනය කරගන්න අපිට උදව් කරන්න. ස්පුට්නික් V කියන එන්නත තියෙනවා. 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஸ்புட்னிக் தடுப்பூசி வழங்க முடியாத நிலை உள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியானது முதியோருக்கு பாதுகாப்பானது என இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகையால் ஃபைசர் தடுப்பூசியை இலங்கைக்கு கொண்டுவரும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. ஐரோப்பாவில் ஃபைசர் தடுப்பூசியானது சாதகமான பெறுபேற்றையே வழங்கியுள்ளது. எமக்கும் இத்தடுப்பூசி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் முதியவர்களுக்கும் நாட்பட்ட
பல்வேறுபட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் அவற்றை வழங்க நடவடிக்கை எடுப்போம். 30 வருட யுத்தத்தை வெற்றி கொண்ட நாம் இந்த பூகோள பெருந்தொற்றையும் ஒழிக்கும் கடமையை ஒன்றிணைந்து மேற்கொள்வோம். එකවන්න එක විදියට සත්භාවයෙන් යුතුව මේකට මැදිහත් වෙන්න තමුන්ගේ දායකත්වය දෙන්න. கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் வெற்றிகரமாக இடம்பெற்றன. AstraZeneca கோவிட்ஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 2,21,368 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 71,203 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 2,435 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 11,338 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி வழங்கும் பணிகள் வெற்றிகரமாக தொடர்ந்து இடம்பெறுவதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். பிலியந்தர சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்திற்குரிய விஸ்வகலாவ பகுதியிலும் இன்று காலை முதல் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக பெருந்திரளானோர் வருகை தந்துள்ளதுடன் இன்றைய தினம் சுமார் 1,500 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிலியந்தர சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் இந்திக எல்லாவல தெரிவித்துள்ளார். பாதுக்க அருக்வத்து ஸ்ரீ மகாவிகாரியிலும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. அருக்வத்து மற்றும் கன்னிகுட கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. அரசு ஊழியர்களுக்கு கம்பஹா ரத்னாவலி மகளிர் கல்லூரியில் இன்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கம்பஹா சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகம் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. பேருவடை கழுவாமோதர கிழக்கு, கழுவாமோதர மேற்கு மற்றும் கழுவாமோதர வடக்கு, மலிவான்பத்து ஆகிய பகுதி மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக பேருவடை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகம் தெரிவிக்கிறது. இதேவேளை வாத்துவ பகுதியிலும் அரசு ஊழியர்களுக்கும் தனியார் பிரிவு ஊழியர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. ஹொரணு அங்குருவா தோட்ட விகாரையிலும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. தொடாங்குட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் அவ்வலுவலக வளாகத்தில் நடைபெற்றன. கோவிட் தொற்றாளர்கள் அதிகளவில் இனங்காணப்பட்ட 800 கிராம சேவையாளர் பிரிவிற்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். கடுவல மற்றும் பத்திரமுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளின் வழிகாட்டலில் தடுப்பூசி வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பலவத்து மாயூரபாத பிரிவினாவில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பிட்டகோட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதனை கண்காணிப்பதற்காக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவும் இணைந்திருந்தார். கடந்த வாரத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளில் சற்று குறைவு ஏற்பட்டிருந்தது. நாட்டு மக்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கே அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. இச்செயற்பாட்டில் முப்படையினரையும் ஈடுபடுத்தியுள்ளோம். சுகாதார தரப்பினருக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் முப்படையினர் நேற்று முதல் செயற்பட ஆரம்பித்துள்ளதனால் நாட்டில் 50,000க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் 20 நிலையங்களில் முப்படையினர் தமது பூரண ஆதரவை சுகாதார தரப்பிற்கு அளித்து இப்பணிகளை இலகுபடுத்தியுள்ளனர். ත්‍රිවිධ හමුදාව සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රවලට සහාය වෙනවා එන්නත් කරණය කිරීම සඳහා. மீரிகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் 400க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. கொத்தட்டுவ சுகாதார வைத்திய அதிகார பிரிவின் வழிகாட்டலில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்றன. கடந்த சில தினங்களாக இப்பணிகள் வெற்றிகரமாக இடம்பெறுவதாக கொத்தட்டுவ நிர்வாக சுகாதார மருத்துவ அதிகாரி நலின் போன்சேகா தெரிவித்தார். நாவல மேற்கு மற்றும் கிழக்கு கொஸ்பத்து ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நாவல சித்தார்த்தாராம விகாரையில் இடம்பெற்றது. மகர பிரதேச செயலாளர் பிரிவிலும் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் மேலும் 1,429 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். இதற்கமைய இலங்கையில் இதுவரை இனம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,32,527 உயர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக 3வது நாளாக நாட்டில் பதிவாகிய நாளாந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,500 தாண்டியது. நேற்றைய தினம் 2,568 கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டனர். இதே நேரம் வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோர் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படவுள்ளனர். நேற்றைய தினம் கூடுதலான தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்தே இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 660 ஆகும்.
களுத்துறையிலிருந்து 417 பேரும், கம்பஹாவிலிருந்து 300 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்திலிருந்து 196 பேரும், காலி மாவட்டத்திலிருந்து 148 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். கண்டி, மாத்தறை உள்ளிட்ட மேலும் பல மாவட்டங்களிலிருந்தும் தொற்றாளர்கள் நேற்றைய தினம் இனங்காணப்பட்டனர். இதற்கமைய இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,31,098 ஆகும். 24,832 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 1,07,657 பேர் இதுவரை பூரணமாக குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு இலக்கான 23 பேர் நேற்று மரணமடைந்தமை அடுத்து மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 850 அதிகரித்துள்ளது. மரணமடைந்தவர்களில் 8 பெண்களும் 15 ஆண்களும் அடங்குகின்றனர். இதேவேளை வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோருக்கு வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள இவ்வழிகாட்டல்களில் 14 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து வருகை தருவோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதுடன் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த பின்னரும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். 386 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆக்சிஜன் விநியோக தொகுதி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சிடம் சுகாதார அமைச்சில் கையளிக்கப்பட்டது. உலக வங்கி நிதியத்தின் கோவிட் ஒழிப்பிற்கான உடனடி பதில் மற்றும் சுகாதார கட்டமைப்பு முன்னாயத்த திட்டத்தின் கீழ் இது வழங்கப்பட்டது. மாகாணங்களுக்கிடையில் பயணத்தடை விதிக்கப்பட்டதனூடாக கோவிட் பரவலை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 69 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை தொடர்ந்து கொத்மலை தனியார் ஆடை தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நுவரெலியா, கொத்மலை, புசல்லாவ, ராவணாகொட, நாவலபிட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய ரமலான் பண்டிகையை கொண்டாடுமாறு கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது. இம்முறை எமக்கு பெருநாள் தொழுகைகளை பள்ளிவாசல்களில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. பள்ளிவாசல்களில் மட்டுமல்ல, எந்த பொது இடத்திலும் ஒன்று கூடி தொழுகைகளை நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். தனியாக தமது குடும்பத்தினருடன் வீடுகளிலேயே தொழுது கொள்ளவும், அதே போன்று பொருட்கொள்வனவிலும் ஈடுபட வேண்டாம். இவை அனைத்தையும் கருத்திற்கொண்டு இம்முறை ஈத்துல் ஃபித்ர் பெருநாளை சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மிக பொறுப்புடன் கொண்டாடி கோவிட் பரவலை கட்டுப்படுத்த இலங்கை அரசுக்கு ஒத்துழையுங்கள். நாடு முழுவதும் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் யாழ் மாவட்டத்தில் தொற்று பரம்பலை கட்டுப்படுத்தும் முகமாக யாழ் நகர பகுதியில் மக்கள் அதிக அளவில் ஒன்று கூடும் இடங்களில் கிருமி தொற்று நீக்கும் செயற்பாடு இன்றைய தினம் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரிராவின் வழிகாட்டுதலின் கீழ் யாழ்ப்பாண நகர பகுதி நீரூற்றி கழுவப்பட்டு கிருமி தொற்று நீக்கி மருந்து விசிறும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நோன்பு பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம்களுக்கு மாவட்ட செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கு நாங்கள் விடுகின்ற ஒரு கோரிக்கை, அதேபோல் முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கோரிக்கை, தயவு செய்து பெருநாள் காலமாக இருக்கின்ற காலங்களிலேயோ வீடுகளிலிருந்து உங்களது தொழுகைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு உங்களையும் பாதுகாப்பதோடு இங்குள்ள மக்கள் சமூகத்தையும் பாதுகாத்து இந்த நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களின் கையிலே இருக்கின்றது. வடமாகாணத்தில் நேற்று 778 நபர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். நேற்று வடமாகாணத்திலே 778 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதில் 37 பேர் கொரோனா தொற்றுடன் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இவர்களிலே 36 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் இனங்காணப்பட்டிருந்தார்கள். இவர்களிலே பெரும்பாலானவர்கள் முதல் நிலை தொடர்பானவர்கள், அதாவது ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பிலே இருந்தவர்கள். வைத்தியசாலைகளின் தனிமைப்படுத்தல் விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டு அங்கு தொற்று இனங்காணப்பட்டவர்கள். சிலர் வெளிநோயாளர் பிரிவுகளிலே சென்று அடையாளம் காணப்பட்டவர்கள். மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 2 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எம் மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 28 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 மரணங்களும் சம்பவித்துள்ளது. அரையம்பதி MOH பிரிவில் 8 பேரும், ஓட்டமாவடி, மட்டக்களப்பு போன்ற MOH பிரிவுகளில் தலா 7 பேரும், களவாஞ்சிக்குடி MOH பிரிவில் 3 பேரும், வாழைச்சேனை, செங்கலடி, பட்டிப்பளை MOH பிரிவுகளிலிருந்து தலா ஒருவருமாக மொத்தமாக 28 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று மரணமடைந்தவர்களில் ஒருவர் மட்டக்களப்பு MOH பிரிவையும் மற்றவர் அரையம்பதி MOH பிரிவையும் சேர்ந்தவர்.
கொரோனா வைரஸானது நாடு என்ற வகையில் பலமாக முகம் கொடுக்க வேண்டிய சவாலாகும். இந்த சவாலுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கும் நோக்கில் கோவிட் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தும் தேசிய வேலை திட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தாபகர் பசில் ராஜபக்சவின் எண்ண கோட்பாட்டிற்கு அமைய கோவிட் சிகிச்சை வைத்தியசாலைகளுக்கு அருகாமையில் வசதிகளை அதிகரிக்கும் தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் கீழ் நாட்டின் 13 பிரதான வைத்தியசாலைகளுக்கு அருகாமையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தற்காலிக ஓட் தொகுதி இன்று கையளிக்கப்பட்டது. இதற்கமைய வத்துப்பிட்டிவல, மினுவாங்குடை, ககவத்த, மீரிகம மற்றும் பாணந்துறை ஆகிய வைத்தியசாலைகள், தம்பதினிய பொது வைத்தியசாலை, கொஸ்கம, பிம்புர, நவகமு ஆகிய மாவட்ட வைத்தியசாலைகளில் தற்காலிக ஓட் தொகுதி இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டன. இத்தேசிய செயற்பாட்டின் முதல் நிகழ்ச்சி திட்டம் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் அனைத்தும் பெசில் ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வழிகாட்டலுடன் கட்சியின் நிதி மற்றும் பொதுமக்களின் உதவிகள் ஊடாக நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அமைச்சர் கலாநிதி சரத் வீரசேகர, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜயந்த கெட்டகொட, பிரதீப் உதுகொட ஆகியோரும் இணைந்திருந்தனர். அரசாங்கம் முன்னெடுக்கும் பாரிய வேலை திட்டத்திற்கு பங்களிப்பு செய்யும் முகமாக அரசியல் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தனது சொந்த நிதியை செலவிட்டு 13 வைத்தியசாலைகளில் 50 கட்டில்களை கொண்ட 13 வார்டு தொகுதிகளை அமைத்துள்ளன. சில இடங்களில் மேலதிக வசதிகளை கோருகின்றனர். அது குறித்தும் ஆராய்கிறோம். தற்காலிக வார்டு தொகுதி, கட்டில்கள், மெத்தைகள், நுழம்பு வலைகள், மருத்துவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் எமது கட்சியினால் வழங்கப்பட்டுள்ளன. 10 நாட்களுக்குள் 10,000 கட்டில்களை வழங்கும் வேலை திட்டமும் முன்னெடுக்க அமைச்சர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை கோவிட் 3ஆம் அலை நிறைவடைந்ததன் பின்னர் நாட்டில் இளம் கைத்தொழிலாளர்களை உருவாக்கப் போவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தம்புல்ல இனாமலுவ பகுதியில் இளைஞர் படையணி வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கோவிட்-19 சிகிச்சை நிலையத்தின் நடவடிக்கைகள் குறித்து கண்டறிந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். வைத்தியசாலைகளுக்கு தேவையான இரும்பு கட்டில்கள் தயாரிக்கும் பணிகளும் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தொழில்நுட்ப பயிற்சியாளர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோனம் இதன்போது இணைந்திருந்தார். இதேவேளை இவ்வாறு நிர்மாணிக்கப்படுகின்ற 13 கோவிட் சிகிச்சை நிலையங்களில் கொஸ்கம பிராந்திய வைத்தியசாலையிலும் மத்திய நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுகிறது. தற்போது இதன் பணிகள் பூர்த்தியடையும் நிலையில் உள்ளன. இங்கு 50 கட்டில்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேக ஆரோக்கியமிக்க எதிர்கால சந்ததியை உருவாக்கும் நோக்கிலேயே சேதன பசலை பயன்பாட்டிற்கு வித்திட்டதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். சவால் மிகுந்த இப்பணியை நாட்டுக்காக ஆற்ற வேண்டிய பணியாக கருதி தான் மேற்கொள்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கு நீடித்த நிலையான தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக பசுமை இலங்கையை உருவாக்கும் நோக்கில் ஜனாதிபதி செயலணி உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். විවිධ දේවල් කියනවා අස්වැන්න අඩුවෙයි. அறுவடை குறைந்து பாரிய நட்டம் ஏற்படும் என பலர் பலவிதமாக கூறுகின்றனர். நாட்டின் ஏராளமான விவசாய காணிகள் தூர்ந்து போயுள்ளன. அவ்வாறு தூர்ந்து போயுள்ள விவசாய காணிகளை இனங்கண்டு இதனால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்து கொள்ள முடியும். முன்னைய பருவங்களில் விவசாயிகள் பெற்ற வருமானம் எமக்கு தெரியும். அவர்களின் வருமானத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அவர்களது நெல்லை அதிக விலைக்கு வாங்குவோம். அவர்களுக்கு கடந்த பருவங்களில் கிடைத்தளவு வருமானத்தை இம்முறையும் பெற்றுக் கொடுப்போம். இதனால் விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை. சேதன பசலை தயாரிக்கும் மற்றும் அதனை பயன்படுத்தும் பல விவசாயிகள் இந்நாட்டில் உள்ளனர். பசலை தயாரிப்பை அதிகரித்து கேள்விக்கு ஏற்ற நிரம்பலை வழங்க அவர்கள் முயற்சி எடுப்பார்களாயின் அதற்கு முழுமையான ஆதரவை அரசாங்கம் வழங்கும். தற்போது ரசாயன உரத்தை இறக்குமதி செய்யும் கம்பெனிகளுக்கு கூட சேதன பசலையை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடியும். இது சவால் மிகுந்த ஒரு பணியாகும். இருப்பினும் நாட்டுக்காக நாம் அதனை நிறைவேற்றியே தீர்வோம். නමුත් අපි ඒක අනිවාර්යෙන්ම රට වෙනුවෙනුත් අනාගත පරම්පරාව වෙනුවෙනුත් අපි කරන්නට ඕන. சகல சவால்களையும் வெற்றி கொண்டு விஷமற்ற உணவை நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் என ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியும் சேலனியின் தலைவருமான பசில் ராஜபக்ஷ இங்கு குறிப்பிட்டார். ரசாயன உர பயன்பாட்டிற்கு பழக்கப்பட்டுள்ள இந்நாட்டின் விவசாய கைத்தொழிலை சேதன உர பயன்பாட்டிற்கு பழக்கப்படுத்துவது யுத்தத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுத்ததை போன்ற ஒரு விசேட வெற்றியாகும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாப்பிளகே தினித் மெலன் மாப்பிள எனும் ஊரிஜுவா என்ற குற்றக்குழு உறுப்பினர் போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார்.
මොහු එම ප්‍රදේශයේ இந்நபர் 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை இடம்பெற்றுள்ள பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்டவர் என தெரிய வந்துள்ளது. இவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவ்வாறு நேற்றைய தினமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இவர் நவகமுவ போலீஸ் அதிகார பிரிவின் பந்துராமுல்ல பிரதேசத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது போலீசார் தமது அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளனர். சம்பவத்தின் போது இவர் உயிரிழந்தார். போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்காணிப்பில் மரணம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடுவலை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அறிவித்து மரண விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நாளை மறுதினம் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்கிருக்கும் எமது விசேட பிரதிநிதி சித்திக் ஹனீஃபா வழங்குகிறார். ஹிஜ்ரி 1442 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எப்பாகத்திலும் தென்படாமையினால் ரமதான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் சற்று நேரத்துக்கு முன்னர் அறிவித்தது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் கூடிய அகில இலங்கை ஜெமியத் உலமா பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பிரதிநிதிகள் மற்றும் ஜாவியாக்கள், தக்கியாக்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், மேமன் பிரதிநிதிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எனவே ஹிஜ்ரி 1442 ரமலான் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் ஏகமனதாக தீர்மானித்துள்ளது என்பதை அறிய தருகின்றோம். கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலிருந்து நான் சித்திக் ஹனீஃபா. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.